தொழிலதிபர் தீனதயாளன் பங்களாவில் கைப்பற்றப்பட்ட சிலைகள் நாளை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சிலைகளை ஆய்வு செய்ய மத்திய குழு நாளை சென்னை வரவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் பிரசன்னா தரும் தகவலை தற்போது பார்க்கலாம். சென்னை ஆழ்வார்பேட்டை முர்ரே சாலையில் உள்ள ஒரு ஆர்ட் கேலரி நடத்தி வந்தார் தீனதயாளன். இந்த ஆர்ட் கேலரியில் தான் 1700 ஆண்டுகளுக்கும் பழமை வாய்ந்த பல சிலைகளை அவர் கடத்தி வைத்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த சிலைகளை காவல்துறையினர் மீட்டெடுத்தனர். குறிப்பாக 77 கற்சிலைகள், 41 ஐம்பொன் சிலைகள் மற்றும் 75 அரிய வகை ஓவியங்கள் மற்றும் தந்தத்தாலான சிலைகள் என பலவற்றை தற்பொழுது காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் சிலை கடத்தல்காரன் தீனதயாள் அவர் சென்னையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினரிடம் சரணடைந்தார். இந்நிலையில் தற்பொழுது வரை அவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவ்வளவு பெரிய சிலை கடத்தல் வேலையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்றால் அவருக்கு எத்தனை தொடர்புகள் இருக்கும், குறிப்பாக தமிழகம் முழுவதும் அவருக்கு இந்த மாதிரியான தொடர்புகள் எங்கெல்லாம் உள்ளது, இதேபோல் தேசிய அளவில் அவருக்கு என்னென்ன தொடர்பு உள்ளது, மேலும் இந்த சிலைகளை எல்லாம் அவர் கடத்தி கடல் மார்க்கமாக எப்படி அவர் அனுப்புகிறார் என்பது போன்ற பல விசாரணையானது தற்போது அவரிடத்திலே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாளைய தினம் தொல்லியல் துறை, டெல்லியைச் சேர்ந்த தொல்லியல் துறை அதிகாரிகள் சென்னை வர உள்ளனர். அவர்களும் தொடர்ந்து இந்த சிலைகள் குறித்தான ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர். அதன் பிறகுதான் இந்த சிலைகள் அனைத்தும் எங்கெங்கிருந்தெல்லாம் கடத்தப்பட்டது, இந்த சிலைகள் எவ்வளவு பழமையான சிலைகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் டெல்லியில் இருந்து வரும் மத்திய குழு நடத்தும் ஆய்வுக்கு பிறகு தற்பொழுது வரை கடத்தப்பட்ட சிலைகளின் தன்மை குறித்தும் பல்வேறு உண்மைகள் தெரியும் என்று எதிர்பார்க்கலாம். அதே போல தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்ட சிலை போல மேலும் பல சிலைகளும் காவல்துறையினரால் மீட்கப்படும் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் பிரசன்னா.